டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். தொடர்ந்து இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இணைப்புல வந்ததுக்கு முதல்ல நன்றி. தாவேக தலைவர் விஜய் அவர்களுடைய உரை ஒரு ஆடியோ ரிலீஸ் அப்ப அவர் எப்படி பேசுவாரோ இல்லைன்னா தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்த அவர் பேசின பேச்சாதான் பார்க்கணும். அதை தாண்டி ஒரு அரசியல் களத்துல அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய உரையாக இது இருக்காது அப்படின்ற ஒரு பார்வை நிலவுகிறது. உங்கள் தரப்பு பார்வை என்ன? நிச்சயமா இதுல நான் இரண்டு வகையா பார்க்கிறேன். ஒன்று, தன் தொண்டர்களை உற்சாகப்படுத்துற வழக்கமான அவரோட ஆடியோ லான்ச் மாதிரியான ஒரு ஆரவார தன்மை கொண்ட ஒரு பேச்சு, அது ஒரு நிலை. இன்னொன்று இதுல அவர் தன்னுடைய கொள்கைகளை மீண்டும் அவர் தெளிவுதானப்படுத்திருக்காரு. ஒரு வகையில பார்த்தா பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத இன்னும் கூர்மையப்படுத்திருக்காரு. இன்னொன்று, இந்த நாட்டை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி குறித்து கடுமையான காட்டமான விமர்சனங்களை எல்லாம் முன் வச்சிருக்கிறார். ஸோ நம்ம இது எந்த மெசேஜுமே அவர் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா அவர் அதை பேசுகிற தொனி, சொல்கிற விதம், இந்த விதத்துல அது ஒரு அரசியல் மயமாக்கப்பட்ட உரையா இல்லையே தவிர, அந்த உரையில நடிகர் விஜய் அவர்கள் பேசுகிற அந்த உரையில அவருடைய கொள்கையை ரொம்ப கூர்மையாகத்தான் முன்வைக்கிறார். பாஜக எதிர்ப்பு ரொம்ப கடுமையாக நீட் தேர்வு விவகாரத்துல தொடங்கி எல்லா விஷயத்திலையுமே இஸ்லாமியர்களை பற்றி கேட்கிறாரு. சிறுபான்மையினர்களுக்கு துரோகம் பண்றதா வந்தீங்களா என்பது உள்ளிட்ட பல கேள்விகள் அவர் ஆவேசமா தான் கேட்கிறார். ஸோ அவருடைய அந்த உரையில அவரோட கொஞ்சம் சினிமாத்தனம் தூக்கலாக இருந்ததே தவிர, அவர் தன்னோட கருத்தியெல்லாம் ரொம்ப கரெக்டாக தான் நேற்று கன்வே பண்ணதை தான் நான் பார்க்கிறேன். ஒன்று. இன்னொன்று, ஆனா அவருடைய ரசிகர்கள், எனக்கு முன்பு பேசிய பலரும் சொன்னதை போல அவருடைய ரசிகர்கள் அவருடைய பேச்சை கூட முழுமையாக கேட்காம அவரோட அந்த நடை முடிந்த உடனே அவங்க கிளம்பி போறதுங்கிறதுலாம் அவர் தொண்டர்கள் மத்தியில இன்னுமே அரசியல் மயமாக்கல அப்படிங்கிறதே நமக்கு தெள்ள தெளிவா காட்டுது. அப்ப அவருமே இன்னுமே நிறைய விஷயங்களை தன் தொண்டர்களை முதல்ல கூர்மைப்படுத்தணும். இன்னொன்று, அவர் அதிமுக மீது அவர் வைக்கக்கூடிய விமர்சனம், அது எல்லாமே அதிமுகவினுடைய ஓட்டை ஈர்ப்பதற்காக அவர் செய்கிற முயற்சியே தவிர அது ஒன்றுனாலும் கை கொடுக்காது. ஏன்னா நீங்க பார்க்கலாம், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பிரதமர் வேட்பாளரை காட்டல அதிமுக. எங்களுக்கு யாரு பிரதமர் அப்படிங்கிறத சொல்லல. பிரபலத்தன்மை கொண்ட வேட்பாளர்களை களமிறக்கல. எல்லா ஊர்லயும் சின்ன சின்ன வேட்பாளர்கள் தான் களமிறக்கப்பட்டாங்க. உதாரணமா நீங்க திருநெல்வேலி மாதிரியான ஊர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அங்க பெரிய வேட்பாளர் நயனா நாகேந்திரன் போட்டிட்டார் பாஜக சார்பில். ஆனா அதிமுக பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண பேரூராட்சி தலைவரை களமிறக்கினாங்க. இப்படியான வேட்பாளர்களை விட்டு அந்த கட்சி 20% ஓட்டு எடுத்துச்சு. அதுக்கு காரணம் இரட்டை இலை அப்படிங்கக்கூடிய ஒரு சின்னம் மட்டும்தான். ஒரு பிரதமர் இல்லாம, ஒரு வலுவான வேட்பாளர்கள் இல்லாமலே அந்த சின்னம் 20% ஓட்டு எடுக்குதுன்னா அதை ரொம்ப குறைத்து மதிப்பிடுறார் நடிகர் விஜய் அவர்கள். அவர் அதிமுகவினரை இது உஷ்ணம் தான் படுத்தும். இவர் இன்னைக்கு புதிதாக வந்தவர் இப்படி பேசுறாரு, நம்ம இரட்டை இலையோட பவரை காட்டணும்னு சொல்லி இன்னும் அதிகமா தான் அந்த இரட்டை இலைக்கு பிளஸ்ஸாக தான் அமையும் விஜய் இப்படி போன்ற விஷயங்களை பேசுவதுங்கிறதாவும் இதை நான் பார்க்கிறேன். இப்போ நீங்க குறிப்பிட்டது மாதிரி திமுக தாவேக அப்படின்ற களத்தையும் தாண்டி அதிமுக 20% வாக்கு வச்சிருக்காங்க, அவங்கள போட்டி போடுற இடத்துல தாவேக இல்லை அப்படின்ற ஒரு கூற்றும் வருது. இன்னொரு விஷயத்துல 2026 ஆட்சி அப்படின்ற ஒரு குறிக்கோளோட நாங்க இறங்கி இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்படி இருக்கக்கூடிய கட்டத்துல தாவேக இன்னுமே களத்துல என்னெல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது? ஏன்னா அவர்கிட்ட பல கேள்விகளை கேட்கிறாங்க. ஆனா சிங்கம் அப்படின்னு கதையெல்லாம் சொல்லி அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். ஆனா களத்துல தாவேக அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நிலைத்து நிற்பதற்கே அவர்கள் இன்னும் என்னெல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது? இல்ல, உள்ளூர்ல நம்ம ஒரு ரொம்ப குறைவா பார்த்தோம்னா ஒரு ஊடகத்திலேயே நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கும். திங்கட்கிழமை ஆச்சுன்னா அங்க எதிர்கட்சிகள்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒன்றிய செயலாளர் ஊர் பிரச்சனைக்காக 10 பேரை கூட்டிட்டு மனு கொடுப்பார், பார்த்திருப்போம். ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அங்கங்கே முகாம் நடக்கிறப்ப தங்களோட ஊர்களில் போய் நிறைய மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்வாங்க, பார்த்திருப்போம். இது ஒரு கல்வி நிதி கொடுக்கறதா இருக்கலாம், மேடையில் இப்படி வசீகரமா பேசுறதா இருக்கலாம். இது எல்லாமே ஒரு என்ஜிஓ பாலிடிக்ஸ்ல மட்டும்தான் இன்னமுமே தாவாய்க்கா சுருங்கி இருக்காங்க. பெரிய அளவுல மக்களோட களமாடுறது என்பது மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கிறது. இன்னைக்கு அவர் மதுரைக்கு வந்திருக்காரு. ஒரு மதுரை வருகிற பொழுது இங்க தென் மாவட்டத்தினுடைய முக்கியமான 5 பிரச்சனைகளை அவர் பட்டியலிட்டு இருக்கணும். இந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது செஞ்சாங்களான்னு கேட்கணும். மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்னாடியோ வேற ஏதோ அரசு அலுவலகங்கள் முன்னாடியோ தாவேக்கா எத்தனை வீரியமிக்க போராட்டங்கள் நடத்திருக்காங்க. ஒரு தாவேக்காவுடைய தலைமை அறிவித்த உடனே அவரு விஜய் போய் ஒரு லாக்அப் டெத்துக்கு ஒரு 21 நிமிஷம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போயிடுறாருங்கிறத தாண்டி உள்ளூர்ல களமாடுறாங்க. அதுக்குதான் அவர் ரொம்ப சேஃபா களமாடுறாரு. விஜய் ஒரு வார்த்தை எனக்கு பேசும்போது சொல்றாரு, மதுரைக்கு நான் தான் வேட்பாளர், திருமங்கலத்துக்கு நான் தான் வேட்பாளர், 234 தொகுதியிலையும் நானே போட்டியிடுறதா நினைச்சு ஓட்டு போடுங்கிறாரு. அது எப்படி சாத்தியப்படும்? முதல்ல கிரவுண்ட்ல இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா அங்க அதிமுக ஒரு பிரபலமான ஒருத்தர் தலவாய் சுந்தரம் இருப்பாரு, திமுக அதற்கு இணையா பிரபலமான ஒருத்தர் ஆட்சி நின்னாரு. அப்ப தாவேக்கால யார் வேட்பாளர்? விஜய் தான் நிக்கிறாருன்னு போட்டுருவாங்களா மக்கள்? அப்ப ஏற்கனவே அவங்கவுங்க எம்எல்ஏ ஃபண்ட்ல செய்த நிதிகளுக்காக ஏராளமான விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. பல சமூக மக்களுக்கு கூடாரம் கட்டி கொடுத்ததுல இருந்து பல விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. இதையெல்லாம் கடந்து விஜய் நிக்கிறாருன்னு போட்டுற மாட்டாங்க. அவர் முதல்ல உள்ளூர்லயே பெரிய தலகர்த்தர்களை உருவாக்கல. அது எதுவுமே இல்லாம விஜய்க்காக போட்டுருங்கிறது
இதே ஒரு முதல் காட்சி பார்ப்பதற்காக ரசிகர்கள் திரண்ட கூட்டத்தை வெவ்வேறு தியேட்டர்கள்ல திரண்டவர்களை மொத்தமா திரண்டது போன்ற ஒரு தன்மையை அது மாத்திடுது. ஒன்றில் அவர்களை ரசிகர் மையங்கள்ல இருந்து அரசியல் மையப்படுத்தணும். இன்னொன்று அந்த பேச்சை நான் எந்த விதத்திலும் அவருடைய உரையை நான் குறைத்து மதிப்பிடல. ஏன்னா பாஜகவை கூர்மையாக விமர்சனம் செய்திருந்தார், திமுகவையும் அதற்கிணைய கூர்மையாக விமர்சனம் செய்திருந்தார். ஆனா இங்க கூடியிருந்த கூட்டத்துக்கு அது எந்த அளவுக்கு புரிந்து கொள்ளப்பட்டுச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்ப களத்திலையும் அவர்கள் அப்படித்தானே வேலை செய்திருக்கணும். இங்க ஒரு குவாரி பிரச்சனைகள்லயோ வெவ்வேறு பிரச்சனைகள்லயோ தாவேக்கா களமாடிகள் ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் கட்சியினர் கூட எங்காங்கே கனிமவள வண்டிகளை மறிப்பாங்க, திடீர்னு இயற்கை வளத்தை கபலீகரம், இது என்ன போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட்ல மக்களுக்காக தாவேக்கா என்ன களமாடி இருக்கு. இன்னும் ஒரு விஷயம் உடைத்து சொல்வதா இருந்தா, தாவேக்கால இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய 20 வயது 25 வயது பசங்களுக்கு, அந்த இளைஞர்களுக்கு அவங்களோட பெர்த் சர்டிபிகேட்ல இருந்து அந்த வீட்டுக்கு தேவையான ஜாதி சான்றிதழ்ல இருந்து வருவாய் சான்றிதழ்ல இருந்து வாங்கி கொடுத்ததே யாரா இருப்பாங்கன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய திமுக அதிமுகவுடைய கவுன்சிலர்களா இருந்திருப்பாங்க. ஸோ அதுதான் கிரவுண்ட் ஒர்க். அந்த களப்படி எதுவுமே செய்யாம வந்துட்டேன் ஓட்டு போடுங்க நான் தான் வேட்பாளர் என்பது மக்களை விட்டு அந்நியப்படுத்தும் ஓட்டு ஒரு தனியா பிரிச்சு எடுத்துட்டு போறதுனால அதிமுகவுக்கும் இழப்பு இருக்காது. ஆனா அவர் அதிமுகவையும் சிறுமைப்படுத்தி பேசுறாரு அப்படிங்கறதுதான் இதுல முக்கியமான புள்ளியா பார்க்கிறேன். நன்றி சார். ஒரு ஒட்டுமொத்த பார்வையாக உங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சிருந்தீங்க. இணைப்பில் உங்கள் தரப்பு பார்வையை பகிர்ந்தமைக்கு நன்றி. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.